ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் ஸ்டாண்டர்ட் 9th ட்ரிகனாமெட்ரியில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1, 2 போட்டாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃபார்முலாஸ் அப்படிங்கிற லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அதை பார்க்காட்டி தயவு செஞ்சு பார்ட் 3 ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை பார்க்காம வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியாது, வேல்யூஸ் தெரியாது, மாட்டிக்கிடுவீங்க. அந்த ஃபார்முலாஸில் ஒரு டப்பா போட்டு சைன் தீட்டா வேல்யூ, சைன் 30 வேல்யூ, சைன் 40, 0, 90, 180 அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்முலாஸை நல்லா தெளிவு படிச்சுக்கோங்க. அது பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.5 ஃபஸ்ட் கொஸ்டின். இவாலுவேட் சைன் 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 30 டிகிரி. ரொம்ப சிம்பிள் தான், சரியா? அந்த டேபிள் தெரிஞ்சுன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ சைன் 30க்கு வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ சைன் 30 வேல்யூ எவ்வளவு? 1/2, சரியா? ஸோ ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் 30 வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா √3/2, சரியா? ஸோ கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ மேலே நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 + √3 வரும். கீழே வந்து ஹோல் டிவைட் 2 போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும். 1 + √3 / 2. சப்போஸ் உங்களுக்கு √3க்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சில நேரம் √3 வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா அதை சப்ஸ்டிட் பண்ணி ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ டிஃபால்ட்டாக இதான் உங்களுக்கான ஆன்சர் இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இவாலுவேட்டில் செகண்ட் கொஸ்டின். இவாலுவேட் tan 60 × cot 60, சரியா? இதுவும் சேம் தான். அப்படி சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. tan 60க்கான வேல்யூ வந்து √3, சரியா? ஸோ √3 × cot 60, சரியா? ஸோ cot 60 வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/√3, கரெக்டாக? ரெண்டையும் போட்டாச்சு. ஸோ √3 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி அப்படின்னா உங்கள் ஆன்சர் என்ன தான் இருக்கும்? 1 தான் உங்களுக்கான ஆன்சர். ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி பாருங்கள். தேர்ட் கொஸ்டின். இவாலுவேட்டில் தேர்ட் சப்டிவிஷன். இவாலுவேட் tan 45 டிகிரி / tan 30 + tan 60. என்னடா டிவிஷன்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இதோட கஷ்டமாக கேட்பாங்க. பட் எல்லாமே என்ன தான், நமக்கு இந்த டேபிளை யூஸ் பண்ணி அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ tan 40க்கு வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ tan 45க்கு வேல்யூ வந்து 1 / tan 30, சரி? ஸோ tan 30 = 1 / √3 படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் என்ன இருக்குது அடுத்தது? tan 60 கொடுத்துருக்காங்க. ஸோ tan 60க்கான வேல்யூ வந்து √3, சரியா? ஸோ 1 / 1/√3 + √3 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போகிறேன், சரியா? ஸோ எடுக்கலாமா? அப்படி எழுதிக்கலாம். ஸோ 1 இங்கே என்ன பண்ணுறேன்? √3 1 போட்டுக்கிறேன், சரியா? அப்போ √3க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? உங்களுக்கு √3 வரும். ஸோ கீழே வந்து √3 அப்படிங்க போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 1 × 1 1 தான். ஸோ 1, ஸோ சிம்பிள் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். இந்த √3 அப்புறம் இந்த √3, ஸோ கிராஸ் இன்டு பண்ணுவீங்க. √3 × √3 போடுவீங்க. ஸோ இன்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த √2 கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு 3 அப்படிங்க வரும், சரியா? ஸோ அது நீங்கள் திருப்பி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். = 1 / 1 + 3 4. ஸோ 4 / √3 வரும். திருப்பி ரெசிப்ரோக்கில் மாற்றிக்கலாம், மேலே கொண்டு போய்க்கலாம். ஸோ மேலே போச்சு அப்படின்னா அந்த √3 மேலே போயிடும், 4 வந்து கீழே வந்துடும். ஸோ √3/4 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர், சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இந்த பார்க்குறீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, சரி, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் அவங்க ஈஸியாக முடிஞ்சும். எல்சிஎம் ஹைட்சேப் எடுக்க தெரில அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டு போங்க. உங்களுக்கு எல்சிஎம் ஹைட்சேப் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அதுக்கு எல்லா வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக எல்சிஎம் ஹைட்சேப் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6.5 எக்ஸாம் 6.5 பாருங்கள். அதில் எவரோட ஃபோர்த் சப்டிவிஷன். sin² 45 + cot² 45. நான் வந்து டேபிளில் sin 40 மட்டும் தான் படித்தேன், sin² 45 படிக்கல, sin³ 45 படிக்கல அப்படிமா சொல்லிடக்கூடாது, சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்? sin 45க்கு வேல்யூ கண்டுபிடிங்க. sin 40 வேல்யூ என்ன? 1/√2. ஸோ போட்டுக்கோங்க. 1/√2 போட்டாச்சா? அதுக்கு ஸ்கொயர்னு கொடுத்துக்க, நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ப்ளஸ் cot 45. ஸோ cot 45 காட்டா காசு சாரி cos 45. ஸோ cos 45க்கு வேல்யூ என்ன? 1/√2. ஸோ போடுங்க 1/√2 போட்டாச்சா? sin 45 1/√2, cos 45 1/√2 போட்டாச்சு. ஸோ இதுக்கும் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஸோ இன்டு பண்ணிக்கலாமா? சார் இன்டு இல்லை, ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? என்ன ஆகும்? ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஒரு 1/2ன்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/2 அப்படிங்க வரும். ஸோ ரெண்டு சம் பண்ணிக்கலாமா? அரையும் = 1, சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ 1/√2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் 1க்கும் காமன், இதுக்கும் காமன், சரியா? அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1 தான், அதனால் சொல்லலாம். √2 the ஹோல் ஸ்கொயர் வரும்போது இந்த 2வும் அந்த √2ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/2 வரும். ஸோ 1/2 இருக்குது, ஆட் பண்ணிங்கன்னா 1 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 6.6ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ cos 0 + sin 45 + sin 30 × sin 90 - cos 45 + cos 60 = டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் அஸ் யூஷுவல் சேம் தான். அப்படியே நீங்கள் எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஸோ cos 0 வந்து உங்களுக்கு 1 அப்படிங்கிறது தெரியும். 1 + sin 45 வந்து 1/√2 + sin 30, சரியா? அது 1/2. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சரியா? வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும். × sin 90. ஸோ sin 90 வந்து 1
மைனஸ் காஸ் 45 வந்து 1/√2 ப்ளஸ் 1/2. இது வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் போட்டுருவீங்க, ஏன்னா எல்லாம் டேரெக்டாக படிச்சிருப்பீங்க, சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் எட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது அப்படி தானே. ஸோ இங்கே இன்டூ இருக்குது, பட் 2 டேர்ம்ஸாக இருக்குது அப்படி தானே. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கலாம், சரியா. ஸோ 1 தனியாக இருக்குன்னா 1/1 போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் கூட 1/1 போட்டுக்கோங்க, சரியா. ஸோ 1,√2,2. ஸோ இதுக்கு நீ எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2√2 எல்சிஎமாக இருக்கும், சரியா. ஸோ எப்படி எடுத்தேன் அப்படின்னா 2 இன்டு பண்ணிட்டேன். ஸோ 2ம் ரூட்டும் இன்டு பண்ணிக்கிட்டேன். ஸோ 2√2. இன்னும் செக் பண்ண அப்படின்னா அந்த 2√2ல் இந்த ரூட்டு டிவைட் பண்ணால் உங்களுக்கு டிவைட் ஆகணும். 2√2ல் 2 டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகணும். ஆச்சுன்னா எல்சிஎம் எடுத்தது கரெக்டு, சரியா. ஸோ நம்ம டிவைட் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்சிஎம் வந்து 2√2 அப்படிங்கிற வரும். ஸோ எழுதிக்கலாம், கீழே போடுங்க. ஸோ 2√2, ரைட்டா. இனி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 2√2வை இது கூட இன்டு பண்ணுவீங்க, கரெக்டாக 1 இன்டு பண்ணுவீங்க. ஸோ இன்டு பண்ணிங்கன்னா எனது 1 × 2√2, ஸோ உங்களுக்கு 2√2 அப்படிங்கிற வரும். ப்ளஸ் திருப்பி இந்த 2√2வை இந்த டேர்ம் கூட இன்டு பண்ணுவீங்க. இன்டு பண்ணும்போது இங்கே இருக்க √2வும் இன்டு பண்ண √2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகிட்டுனா உங்களுக்கு 2 அப்படிங்க வரும். புரியுதா உங்களுக்கு? நான் லைட்டாக எழுதி கணக்கும் பாருங்கள். 1/√2 இருக்குது, அது கூட இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கள அதை வந்து பெருக்குவீங்க. ஸோ 2√2 போகும், √2வும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 × 1 2 அதாங்க போட்டிருக்கோம், ரைட்டா. அதே மாதிரி அடுத்து பாருங்கள் 1/2 இருக்கா. ஸோ 1/2 அது கூட என்ன பண்ணுவீங்க, 2√2வை இன்டு பண்ணுவீங்க. இன்டு பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ √2 அப்படிங்க வரும். அந்த √2 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போட போகிறீங்க. ஸோ ப்ளஸ் √2. புரியுதா? இப்போ தான் எல்சிஎம் எடுக்கணும், ரைட்டா. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும், இல்லது கஷ்டம், சரியா. சிம்பிள் தானே, அழிச்சிக்கலாம். ஓகே, புரியக்கான்னு எழுதி கொடுத்தேன், பட் நீங்கள் எக்ஸாமில் எழுதிட்டு கூடாது, சரியா. ஸோ ப்ளஸ் என்ன வரும், 2 + √2 வரும், ரைட்டா. ஸோ போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி அடுத்த கான்செப்ட்டு, அடுத்த டேர்ம் வந்து எழுதிக்கலாம். ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், இன்ட்டு தானே. ஸோ இதுக்கு நான் 2√2 தான் எல்சிஎம் வரும். ஸோ 2√2 போட்டுக்கோங்க. ஸோ மேலே இன்ட்டு பண்ணிங்கன்னா ஸோ 2√2 தான் வரும். அப்புறம் மைனஸ் கட் பண்ண என்ன வரும், -2 அப்படிங்கிற வரும். திருப்பி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா திருப்பியும் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, √2 கிடைக்கும், சரியா. சேம் கான்செப்ட் தான். ஸோ போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஸோ 2√2 இங்கே √2. ஸோ 2√2 + 1√2 என்ன வரும், 3√2 போட்டுக்கலாமா. ஸோ 2√2 + 1√2 3√2 + 2 இருக்குது, டிவைடட் பை கீழே ஒரு 2√2 இருக்குது, அதை போட்டுக்கோங்க. ஸோ 2√2 அங்கேயும் எப்படி வரும், அதே மாதிரி தான் வரும். ஸோ இன்ட்டு 2√2 அங்கே √2. ஸோ கண்டிப்பாக 3√2 - 2 டிவைடட் பை 2√2 அப்படிங்க வரும். சரி, சிம்பிளிஃபிகேஷன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். 3√2 + 2/2√2 இன்ட்டு 3√2 - 2/2√2 இருக்குது, சரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்க நீங்கள் திங்க் பண்ணணும். திங்க் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும், அல்லது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3√2 + 2 3√2 - 2. ஸோ a + p × a - p அப்படிங்கிற ஃபார்முலா எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ a + p × a - p என்ன ஃபார்முலா, a² - p². ஸோ 3√2 போடுவீங்க. ஸோ 3√2 போட்டிங்க அப்படின்னா 3 × 3 9ன்னு போயிடும். √2 × √2 2ன்னு வரும். ஸோ 9 × 2 18 அப்படிங்க வரும், கரெக்டாக. ஸோ a² - p². ஸோ 2² என்னது 4. ஸோ 18 - 4ன்னு போட்டுக்கலாம். டிவைட் பை கீழே ஃபார்முலா இல்லை, ஸோ இன்டு தான் இருக்குது, இன்டு பண்ணிக்கிறேன். 2√2 × 2√2 என்ன வரும், 2 × 2 4ன்னு வரும். √2 × √2 உங்களுக்கு என்ன வரும், 2ன்னு வரும். ஸோ 4 × 2 எழுதிக்கலாம். 18 - 4 = 14 வரும். ஸோ 14 டிவைட் பை 4 × 8 கட் பண்ணிக்கலாம். 7 2s are 14, அப்புறம் 2 7s are 14, சரியா. ஸோ 2 4s are 8. 7/4 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும், சரியா. ஈஸி தானே, என்ன கஷ்டம் இருக்குதுல்ல. பட் அப்பப்போ இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் வந்து தேவைப்படும், அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஃபார்முலாஸ் அப்லோட் பண்ணிட்டேன், அதெல்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரை மேத்ஸ்லாம் கண்டினியூஸாக ஃபஸ்ட்லேருந்து டேட் வைஸாக நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அக்கு வேறு ஆணி வேறு புரிஞ்சிடும். ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. டிஎன்பிசியில் அல்லது வேறு எக்ஸாம்னாலும் சரி, எஸ்எஸ்சினாலும் சரி, பேங்கிங் தவிர்த்து, சரியா. ஸோ பேங்கிங்கில் ட்ரிகனாமெட்ரி வராது, அதை தாண்டி ஒரு எந்த எக்ஸாம்னாலும் சரி கண்டிப்பாக ட்ரிகனாமெட்ரி ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 6.6 செகண்ட் சப்டிவிஷன். tan square 60 - 2 tan square 45 - cot square 30 + 2 sin square 30 + 3/4 cosecant square 45 is equal to dash கேட்குறாங்க. ஸோ tan 60க்கு வேல்யூ வந்து என்னன்னு தெரியும், என்னது √3. ஸோ √3 போடுவீங்க, இந்த ஹோல் ஸ்கொயர்னு போடணும், ஏன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. -2 tan square 45. ஸோ 2 × tan 45 வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ tan 45 1 தான். ஸோ 1² 1 தான். ஸோ பிரச்சனை இல்லை. -cot 30. ஸோ cot 30க்கான வேல்யூ வந்து √3. ஸோ √3 இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்க போட்டுக்கலாம். அடுத்தது வந்து +2 sin square 30. ஸோ 2 × sin square தான் 1/2 வரும். ஸோ sin, ஸோ ஸ்கொயர்னால ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்து +3/4
கொஸ்டின் 45 வந்து √2 கரெக்டாக. ஸோ √2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற போட்டுக்கலாம் சரியா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா √3 ஸ்கொயர்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ √3 அப்படிங்கிறத பேரும் கழிச்சிக்கலாம். ஸோ 3 அப்படிங்க வரும் சரியா. அந்த 2ம் ரூட்டும் பேரும்னா ஸோ 3 வரும். -2 × 1 மைனஸ் இங்கே தான் ஸ்கொயரும் ரூட்டும் பேரும். ஸோ 3 அப்படிங்க வரும். ப்ளஸ் இது 1/2 ஸ்கொயர் பண்ணி 1/4ன்னு வரும். 1/4 கூட 2 இன்டு பண்ணுறீங்க. ஸோ இந்த 4ம் 2 அடிப்படும். ஸோ 1/2 அப்படிங்க கிடைக்கும் கரெக்டாக. ப்ளஸ் இங்கே இப்படி தான். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் பேரும் இந்த 4ம் இது கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2ன்னு வரும். ஸோ 3/2 அப்படிங்க கிடைக்கும் ரைட்டா. இனி பண்ணலாமா. ஸோ இந்த இடத்துல -2ன்னு போட்டுக்கலாம் சரியா. ஸோ 3 - 2 அப்புறம் -3 + 1/2 + 3/2 இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைத்து விடும். பண்ணலாமா. ஸோ 3 - 2 வந்து 1 1 - 3 -2. ஸோ இங்கே ஒரு அரையும் ப்ளஸ் 3/2ன்னு இருக்குது. இது 3 + 1 4. ஸோ 4/2. ஸோ ப்ளஸ் 4/2ன்னு போட்டுக்கலாமா. போட்டுக்கலாம். இதை நீ கட் பண்ணிக்கலாமா. கட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2. ஸோ -2 + 2 = 0. இந்த 0க்காவில் கஷ்டப்பட்டோம். ஆமாம் 0 தான் வருது. பட் செய்யணும்ல. சிம்பிளிஃபிகேஷன் தெரியும். 3 பண்ண சொல்லித்தரேன் உங்களுக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா. ஈஸி தான் சரியா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான கான்செப்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் சரியா. ஸோ 3 இப்படி குறைச்சிக்கோங்க. 3 சொல்லி தரேன் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம். இந்த 2ம் ரூட்டும் கட் ஆயிரும் சரியா. ஸோ 3 அப்படிங்க போட்டுக்கலாம். -2 × 1 2 தான். ஸோ 2 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இந்த 2ம் ரூட்டும் கட் ஆயிரும். ஸோ 3 அப்படிங்க கிடைக்கும். ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ -3 அப்படிங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே 1/4ன்னு இருக்கும். இப்படி தான் ஸ்கொயர் இருக்கா. ஸோ 1/4ன்னு வரும். அந்த 2ம் 1/4 இன்டு பண்ணும்போது கீழே கட் ஆயிரும். ஸோ 1/2 அப்படிங்க கிடைக்கும். அதில் தான் பார்த்துக்கோங்க சரியா. 1/2 அப்படிங்க கிடைக்கும். ப்ளஸ் இங்கே என்ன வரும். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆயிரும். ஸோ 2ன்னு இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். இப்படி தானே. ப்ளஸ் 3/2 அப்படிங்க வரும். ஸோ இன்னும் ஈஸியாக முடிக்க அப்படின்னா இந்த +3 -3 0 போயிடும். ஸோ -2ன்னு இருக்குது. இங்கே கொஞ்சம் ஜோம் இருக்குது. ஸோ கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அதனால் 3 + 1 4. ஸோ 4/2 அப்படிங்க போடுவீங்க. இதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா 2ன்னு இருக்கும். இங்கே -2 இருக்குது. ஸோ -2 + 2 = 0 அவ்வளோதான் ரைட்டா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த செக்ஷன்ஸில் 6.2 எக்ஸசைஸ் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸு தயவு செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ புக்குக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் மட்டும் நம்ம வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா. ஸோ புக்கில் ஒரு சின்ன நோட்டும் கொடுத்து ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சரியா. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள்ஸ் வந்து 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய சைட்ஸுக்கு ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1:2 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரியா. செகண்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிள்ஸ் சரியா. ஒரு ட்ரையாங்கிள் ஆங்கிள்ஸ் வந்து 30 60 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு சைடுக்கு ரேஷியோ வந்து 1:√3:2 அப்படிங்கிறது ஒரு நோட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டன் தான். கண்டிப்பாக ஃபில்லப்ஸில் கேட்க வாய்ப்பு உண்டு. ஃபில்லப்ஸும் சூஸில் கேட்க வாய்ப்பு உண்டு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. ஓகே ஸோ இதை வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.